அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயத்தையும் கொண்டு பயந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு முக்கியமான பதிவு ஒன்று இல்லை ஞாபகம் வருது உங்களுக்கு. இப்போ என்னோட ஊற்றுறேன் சொல்லுங்க. ஊற்றுறேன் ஊசியாக ஊற்றுறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் அனு. இன்றைய தினம் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை நேரம் வந்து சரியாக இப்போ 7:30 தாண்டிட்டு. ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மல்லாவி அக்காவிட்ட சரியா சாரு அக்காவிட்ட ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு தான் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. ப்ரோக்ராம்ன்றோன்னா அவங்களுடைய வீட்டு குடும்ப ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒரு அக்காண்ட பிறந்த நாளுக்கு பொருளில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவுன்ற பிறந்த நாளுக்கு சின்ன பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடந்தது. ஸோ அதை நீங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் சாரு அக்காவுடைய ஜொலி விளக்கில் போய் பார்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் வந்து என்ன வீடியோ பதிவு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நிறைய நாளைக்கு பிறகு எங்களுடைய கனடா சுவாக்கா பற்றி சில கதைகளை கதைச்சு போட்டு ஒரு முக்கியமான வீடியோ ஒன்றை முக்கியமான விஷயம் ஒன்றை இந்த வீடியோவில் இணைத்து பதிவு செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட சுவாக்கா எங்கள்கிட்ட வந்துட்டு போய் 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது போல இருக்குது. இருந்தாலும் சுவாக்கா இது வரைக்கும் எங்களோட பயணித்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ எத்தனையோ விதமான தவறான கதைகள் கூட வந்தது. எல்லாருமே சுவாக்காவும் அதை நினைச்சு கவலைப்படுறதில்லை, அதே மாதிரி நானும் அதை நினைச்சு கவலைப்படுறதில்லை. உண்மையிலே சுவாக்கா எங்களுக்கு ஒரு அக்கா ஸ்தானத்தில் எங்களுடைய வீட்டில் வந்து இருந்தவங்க. எங்களோட இந்த மாதிரி பழகினவங்க என்று எங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியும். வழியில் இருக்கிறவங்க தெரியாது எல்லாரும் இல்லை. ஒரு சில பேர் வந்து அவங்க எப்படியோ அப்படிதான் மெட்ராக்களை நினைச்சு கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைய கூட சுவாக்கா அவங்களோட கோலில் கதைக்க அதை தான் சொன்னவங்க. என்ன வசந்த் உங்களை முன்னேம் அப்படி இப்படின்ட்டுலாம் கொமெண்ட்கள் எல்லாம் வருது, பார்த்து அழிக்க மாட்டேங்கிறோம் கொள்ள மாட்டேங்கிறோன்னு கேட்க. அப்போ நான் நான் அழிப்பான். அது உண்மையை இல்லை தானே, உண்மையாக சொன்னால் பயப்படலாம். உண்மை இல்லை தானே. அப்போ அதுக்கு நான் கட்டும் பார்க்குற நேரம் தான் அழைக்கணும் சுவாக்கா. அதை நினச்சி நீங்களே பயப்படுறீங்களேன்னு ஓட்டு சுவாக்காவும் பயப்படையில. சுவாக்கா சரியா என்ன இருந்தாலும் நாங்கள் குடும்பமாக இருக்கிறாங்க, அதை நினச்சி எதுவும் கவலைப்படுறாவோ தெரியல. மற்ற சுவாகா அண்டை கண்டன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு முதல் ஒரு கொமெண்டான் வந்திருந்தா அந்த கொமெண்டை ஸ்க்ரீன் ஷாட் அடித்து எனக்கு அனுப்பியிருந்தேன். இப்படியெல்லாம் போடுறீங்கன்னா ஒருக்கா பார்த்து கொமெண்ட்டுகளை அழியும் கொண்டு போட்டிருந்தவா. நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் இதை பற்றி ஒன்றுமே டென்ஷன் போடாங்க, நாங்களும் இதை பற்றி ஒன்றுமே டென்ஷன் போட மாட்டோம். எங்களுடைய அக்கா ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் நாங்கள் எப்போயுமே நல்ல ஒரு அக்கா தம்பியாக எப்பவுமே இருப்போம்னு சொல்லி அவள் இன்று வரைக்கும் எங்களோட பயணித்து கொண்டிருக்கிறா. அப்போ இன்றைக்கு முக்கியமான பதிவு ஒன்று என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? முக்கியமான பதிவு அப்படின்னு இல்லை, நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கு அப்புறம் உங்களுக்கு சொன்னாங்க. அது என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? அதாவது வந்து சுபாக்காவோட இருந்த அந்த ஞாபகங்கள் அதை சொல்ல வரீங்க. சுபாக்காவோட இருந்த ஞாபகங்கள் எனக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு இல்லை. சுபாக்கா ஆரம்பத்தில் எங்களுக்கு பார்சல் அனுப்பினவா என்ன? ஏன்னா பார்சல் அனுப்பினவா. பார்சல் மட்டும் இல்லை, உண்மையிலேயே அவங்களுடைய நிறைய விஷயங்கள் அவள் அவங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருந்தவா. அதே மாதிரிக்கு நிறைய மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பார்சல் வந்து எங்களுடைய வீட்டுக்கு சுபாக்கா அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பார்சலை வந்து சுபாக்கா வீடியோவுக்கு முன் உடைக்க வேண்டாம்னு சொல்லி தான் அனுப்பினவங்க. அப்போ நாங்கள் தான் சொன்னாங்க, இல்லை சுவாக்கா பரவாயில்ல வீடியோவுக்கு உடைப்போம். ஸோ வீடியோ கண்டுண்டாகவும் இருக்கும். மற்றது நீங்கள் இது வரைக்கும் எங்களோட இந்த மாதிரி பயணித்து கொண்டிருக்கிறீங்கன்றதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கலாம். ஸோ சுவாக்கா தான் எங்களோட வீட்டில் வந்து 2 மாதமே இருந்தேன். 2 மாதம். ஆனால் அந்த மாதமே 2 போனே தெரியாது. 2 மாதமாக இருந்தவா. 2 மாதமாக அவாவுக்கு தான் தெரியும். ஸோ நாங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு, அம்மா இல்லை அவங்களோட பழக்கம். அவங்க எங்கள் மேலே காட்டின அன்பு உண்மையிலேயே வந்து ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப இன்னும் மிஸ் பண்ணினேன்டா ஏஞ்சுமா. உண்மையாகவே நான் இதுவரையும் அந்த பாசத்தை கண்டதுண்ட குழந்தை இப்படி பாசம் வச்சிருக்கிறவரா சுபாக்கால ஏஞ்சம்மா
இப்படி ஒரு அழுகிறது நான் காணவே இல்லை. ஏர்போர்ட்டில் கொண்டே விட்டது, மற்ற சுவாக்கான கோப்புறான்னு சொன்னது எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு சரியான ஒரு கவலையை கொடுத்தது. என்னம்மா உண்மை இப்போ போன் கேட்க கருப்பி என்று சொல்லிதான் கதைப்பா என்னம்மா. அப்படி யாரோடையும் என்னம்மா ஒரு நாளும் கதைக்கிறதே இல்லை. ஒரு அக்கோட பெருசாக கதைக்கவே மாட்டேன். ஆனால் சுவாக்காட கருப்பி எப்போ வார ரெண்டு இப்படிதான் கதைப்பா பார்க்க ஆசையாக இருக்குமே. அப்போ அவாவுக்கும் நல்ல விருப்பம் என்னம்மாண்டா நீ என்று மாசம் காரோடு விளையாடுறதுக்காக சின்ன செய்யக்கூடாது. நல்ல பாசம் சுவாக்கா நல்ல நீல பாசம். அதே மாதிரி மோதகுட்டி எல்லாருலயும் அவாக்க நீல பாசம் எல்லா எங்களோட குடும்பத்தை அப்படி நேசிக்கிறோம். அப்ப எங்களோட குடும்பம் நாங்க எங்களை மட்டுமண்டு இல்ல எங்களோட 7 சகோதரத்தையும் அவன் அவ்வளோத்துல நேசிக்கிறோம். அப்படி எங்களை நேசிக்கிறோம். அதே மாதிரி தான் எல்லா சகோதரங்களையும் அவன் நேசிக்கிறோம். அப்படிதான் நேற்று ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று கேட்டவா. அப்ப நான் எங்களோட குடும்பத்தை பற்றி ஒரு கதை ஒன்று கேட்டவா. அப்போ நான் சொன்னேன், ஏற்றுவாக்கா நீங்கள் எங்களோட குடும்ப கதையெல்லாம் கேட்குறீர்கள், நீங்கள் கதைச்சமா வச்சமான்னு சொல்லி இருக்கிறாண்டா என்று சொல்ல, நானும் உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் தானாம், நீங்கள் சொல்லுங்க வாங்க மறைக்காம. நாங்கள் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் மறைக்கிறதே இல்லைன்னு. ஓ இப்போ அடுத்த முறை வேறன்னு சொல்லியிருக்கா கட்டாயம் வந்து நிற்பேன் மாதிரி சொல்லியிருக்கா. அவங்களோடையும் சேர்ந்து நிறைய வீடியோவில் பதிவு செய்வோம். அவங்களோட முதல் என்ன மாதிரி சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரிக்கு நல்ல மாதிரி சந்தோஷமாக இருப்போம். மற்ற அவங்களும் வந்து இப்போ வீடியோ செய்யறதுன்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. ஸோ அந்த அது எந்த அளவு அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக நிற்போம். அதுவும் இல்லாமல் சுவாக்கா வரும்போது எங்களோட வீடு வந்து அப்பைக்கு சுதியான இதாக இருந்தது. வீட்டு வேலையும் கிடந்து அப்படி இருந்து உண்மையாக வந்து அவங்க அங்கே இப்போ எல்லாம் வந்து வளர்ந்த எல்லாமே ஒரு சகிப்பு தன்மையும் இல்லாமல் நாங்கள் என்ன மாதிரி எங்களோட ஒரு எங்களோட கூட சுவாக்கா வந்து வீட்டை தங்கியிருக்கேங்க என்ன மாதிரி இருந்தது. ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து தங்கி நிற்கணும்ன்ற ஒரு பயமோ ஒன்றுமே இல்லை. அவள் தெரியல அவ்வளோத்துக்கு எங்களோட நல்லா ஒரு பழகிட்ட ஒரு அக்கா மாதிரியே. மற்றது வந்து என்னென்னு சொல்கிறேன், அந்த வேலை நடந்து கொண்டு தான் அந்த வேலை டைம்லாம் வீட்டில் இருந்தவா. அவள் இருந்த ரூமுக்குள்ளே கொஞ்ச நாள் வேலை செய்யல. பிறகு அவள் இருந்த ரூமுக்குள்ளே கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருக்க. பிறகு பக்கத்து ரூமுக்கு மாறி இருப்பா. பிறகு அந்த ரூமுக்கு வேலை செய்ய திரும்ப அந்த ரூமுக்கு மாறி இருப்பா. அப்படி எல்லாத்தையும் சகிச்சு நல்ல மாதிரி இருந்தவா. ஸோ அவங்க வந்து பக்கத்தில் ரூம் எடுத்து இருக்க முடியாமல் இல்லை, எங்களோட இருக்கணுன்றதுக்காக இருந்தவா. ஸோ மாமாவும் அந்த நிலைமை இருந்தவரான இரவிலையெல்லாம் சரியான சொந்தலாக இருந்து கலரி பேசி போட்டு சரியான விருப்பம். மற்ற நாங்கள் விரும்புகிறோம்ன்றதை விட சுவாக்கா வந்து இனி இல்லைன்ற ஒரு அன்பு எங்களோட குடும்பத்து மேலே. ஸோ எங்களோட நல்ல மாதிரி இருக்கணும், நல்ல என்ன சொல்கிறது சொல்லல என்ன அது அப்படியான எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எனக்கு இப்போ அந்த லீவு கிடைக்க போது டக்குன்னு ஓடி வர்றேன். அங்கே ஓடி வரையில அதுதான் அந்த லீவு கிடைச்சோன்னா ஓடி வர்றதுக்கு நிற்கிறா. என்ன ஓடி வருது? அவங்க இருந்து வந்தாலும் தருவா. ஓகே, அப்போ என்ன என்ன முடிவில் இருக்கிறீங்க? சும்மா அப்படி இருக்கிறீங்க? பார்சல் ஓப்பன் பண்ணி பார்சல் ஒன்று நினைச்ச அளவுக்கு கனடாலேருந்து வரையில பார்சல் ஏன்னா அப்போ கனடாலேருந்து வரையில பார்சல் அவன் நாட்டிலேருந்து அங்கேருந்து வரையில பார்சல் அவள் வந்து இங்கே இருந்து தான் அதை ஆர்டர் பண்ணி அனுப்பி விட்டவா. அதுக்காக பெற்றுமளவான பார்சலும் இல்லை. உண்மையாக பார்சல் வந்து சின்னதாக இருக்கும். அதில் வந்து நிறைய அன்பு வந்து பெரிய அன்பு பார்சலை தான் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நாங்கள் உடைச்சி பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நினைவுகள் கொஞ்சம் எங்களோட இருக்குது. ஸோ அந்த நினைவுகள் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து, அதாவது வந்து மறுபடியும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ இது வந்து சுவாக்காவுக்கும் தெரியாது. ஸோ அவங்களும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க என்ன. ஓகே, அப்போ நாங்கள் அவங்களுடைய நினைவுகள் கொஞ்சத்தை பகிர்ந்து கொண்டு அப்படியே அவங்க அனுப்பின பார்சலை பார்ப்போம். என்னது ஸ்ரீலங்காக்கு ஓம், பாகிஸ்தானுக்கு பின்னுக்கு பிடிங்க. அப்ப 2 பேர் பிடிங்க. ரைட், ஒரு ஆள் தள்ளி கொண்டு வாங்க. அப்படியே அவங்களுடைய முதற்கட்ட ஆசை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கொடூரமான ஆசை. பயமா அங்கடாக்கு அவங்களும் பயந்தோண்டான அந்த ஆசை சொல்றாங்க. இது என்னன்னு தெரியுமா? இது பெல். இப்படி எந்த ஒண்ணுமே
மயில் இல்ல இல்ல ஓடட்டும் ஒருக்கா ஓடட்டும் ஓடட்டும் விடாம கதங்க ஐயோ 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 அப்பா சொல்லவே இல்ல வேண்டிக்கு நேரங்களும் கூட்டி கொண்டு நிறைய லைட் எடுத்துட்டு வர சுமன் மூக்கோட்டைக்கு 2 பேர் அடையும் சொன்ன சேர்த்துக்கிட்டு போ குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க சுவாக்காவுடைய குடும்பத்தினங்கள் மற்றது எங்களை மிஸ் பண்ணிட்டு போன வீடியோவில் எல்லாமே அவங்கள பற்றிய வீடியோவில் நிறைய வீடியோவில் நாங்கள் அனுபவித்து பசங்களை போட்டிருந்தாங்க எங்களோட செய்யாத நிகழ்வுகளே இல்லைன்னா ஸோ கேமாக இருக்கட்டும் நிறைய வீடியோவாக இருக்கட்டும் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணோம் உண்மையிலே ஒரு வித்தியாசமா பேடம் எல்லாம் போட்டு மீசம் ஓ அதை மறக்கவே முடியாது ஏதோ பயணம் இது ஒன்று கேட்ட வயது அந்த அது அந்த ஒரு ஆம்பளை அவளைக்கு இருந்தாங்களே ஆம்பளை அவளைக்கு கூட எங்களோட வீடியோவில் நல்ல பெம்பலாக இருந்தவா ஸோ அவங்கள நாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு அக்கா மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அணுவும் அப்படிதான் என்ன ஒரு மூத்த அக்கான்னு சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு அக்கான்னு சொல்லுவேன் மூத்த அக்கா விட வயது குறைவு சொல்றேன் அப்போ 2வது அக்கா 2வது அக்கா சொல்லுவா மூத்த அக்கா வயசு கூட இல்லை அர்ஜாவோட வயசு கூட இல்லை இல்லை குறைவு அவள் சரியான குறைவு இல்லை ஓகே அப்போ நாங்கள் அது மட்டும் இல்லை முக்கியமான விஷயத்தையும் கொண்டு பகிர்ந்து கொள்ளணும் சுவாக்கா வந்திருந்த நேரம் சுவாக்கா எங்களுக்கு வந்து அந்த கார் எடுத்து தந்தவான்னு சொல்லி ஒரு கதை சுவாக்கா நிக்கேக இல்ல வந்துட்டு போனா அப்புறம் நாங்க கார் வீடியோ போட்டேன்
சுபாகா வந்து எங்களுக்கு கார் எடுத்து தந்தவாண்டு நிறைய பேர் சொல்லியிருந்தவங்கள. ஆனால் உண்மையாகவே எங்களுக்கு தான் சுபாக்கோட பழகுற எங்களுக்கு தெரியும். சுபாக்கா இப்படி நிலையில எல்லாம் இருக்கிறா அப்படி என்று தெரியுமே. அவள் கூட ஒரு வீடியோ அந்த வீடியோவில் பதிவு செய்திருப்பாங்க. அந்த கார் வந்து எக்ஸல் பட்டு கொஞ்சம் இதில் காரக்கூடிய அவங்க அந்த காரை வித்துட்டான். விற்று அப்புறம் இப்போ வந்து வேலை இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு வீடியோவில் சொல்லி அது சொல்லுங்கன்னு சொல்லி அந்த வீடியோ அனுமதி வசதியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்படி சுவாக்காவுக்கு யாரும் கனடாவில் ஒரு இந்த வேலை இருந்தால் கண்டிப்பாக சொல்லி கூடி நிறைய பேர் ஃபோன் நம்பர் கூடி சுபாக்காவுக்கு அடுத்து அப்படி கண்டத்தில் சுபாக்கா இருந்து இப்போ அந்த வேலையை விட்டு வேறொரு இதுதான் சுபாக்கா வேலை செய்கிறான். அப்படி எங்களுக்கு அவன் நிலைப்பாடு ஃபுல்லாக தெரியும். எதையுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம் இல்லை அவன்கிட்ட இருந்தேன்னா ரெண்டுமே ஒரு நாள் பார்த்து ஒன்றும் வாயாளர் இருந்து இது யார்கிட்டையுமே கேட்டதும் இல்லை. நாங்கள் மற்ற சுபாக்கா வந்து அப்படி சுபாக்காவுக்கு அந்த கதையிலெல்லாம் என்னன்னு சொல்கிறார் சொன்னா சிரிப்பா அப்படி சொன்னாங்க உடனேண்ணா சனவங்க அப்படித்தானேண்ணா. இப்போ என்ன நினைப்பினேன் பாசல கண்டு விழாத்துல குளுத்தினமெண்ட் மற்றது இப்படிதான் வசந்தா கண்டோன்னு ஒரு பாசல் ஒன்று வந்துட்டு திரும்ப கதை வரும் கதைக்கட்டும். ஓகே, அப்போ நாங்கள் வந்து சுவாக்காவுடைய சுவாக்கா அனுப்பின பாசல் அம்மல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ நாங்கள் மறுபடியும் சொல்றது என்னன்னு சொன்னால் பாசல் சிறிதாக இருந்தாலும் அவனோட அன்பு வந்து உண்மையிலேயே வந்து பெரியளவான அன்பு. ஸோ அதுக்கு வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. இந்த பாசல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை வரையில இது வந்து குண்டுத்தோசி அண்ணா விட்ட போனது. இங்கே வந்து நாங்கள் நிற்கிறது குறைவுதான். அதாவது வந்து நானும் இப்போ வெளிநாட்டு அலுவலகத்தில் தெரிஞ்சபடியாக வீட்டில் நிற்கிறதே குறைவு. அனுவும் வந்து அவங்க அம்மா வீட்டில் நின்றதே நான். ஸோ அதனால் இங்கே 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 அட்ரஸுக்கு அனுப்பினா ஒரு இல்லாட்டி கூடுதலாக வந்து அதாவது அதையும் கட்டாயம் சொல்லி ஆகணும். எங்களுக்கு பார்சல் போடுறோன்னு சொன்னால் எங்களுக்கு அறிய தரணும். அறிய தராமல் பார்சல் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பார்சல் எங்களுக்கு வந்து கிடைக்காது. அன்றைக்குடி எங்களோட கிருஷ்ணாவோட பிறந்த நாளுக்கு வந்து எங்களோட அம்மா ஒரு ஆள் வாங்க வந்து பிறந்த நாளுக்கு அப்போ எங்களோட வீட்டடி இருந்த காணிக்க வச்சு ஒரு ஆக்களை கேட்டவங்களாம் எங்கே சார்வோக்கான வீடு கிருஷ்ணாவோட பிறந்த நாள் அங்கே தான் செய்யணுமான்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு கட்சி எங்களுக்கு அவையில தெரியாது எங்க பிறந்த நாள் இருக்குன்னு கூடி தெரியாது சொல்லி வடிவா எல்லாம் விளக்கம் அந்த வீடியோல சொல்லி என்ன கிட்ட அவன் சொன்னவன் அந்த வீடியோல வந்து இன்னாருன்னு சொல்லல. உண்மையாவே பாருங்க ஒரு இதுல தெரிஞ்சாக்கள் எங்களோட நல்ல பழையினாக்கள் நல்லிடம் கூடி சொல்லி பிரச்சனை எல்லாமே என்ன மண்டையில அடியோட கோமாக்கு போயிட்டு வந்தாங்க அப்படி எல்லாம் போடுறாங்க தெரியாம இருக்காது. இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். சரி, அவங்கள பற்றி நாங்க எங்களுக்கு தெரியாம வந்தா கட்டாயம் எங்களோட அட்ரஸ் ஒருவருமே சொல்லி தராது. அது வந்து திரும்பத்தான் போகக்கூடும். அதனால எங்களுக்கு தெரியாம யாருமே எதுவுமே அனுப்ப வேண்டாம். அதுக்காக நாங்கள் சொல்லல நீங்க எங்களுக்கு பார்சல் அனுப்புங்கன்னு சொல்லி அந்த சொல்லாம கொள்ளாம சர்ப்ரைஸ் அனுப்புறாக்களும் இருக்கணும் தானே. எங்களுக்கு அப்படி நிறைய கிஃப்ட்கள் எல்லாம் வந்தது. அந்த நேரம் எங்களில் பெருசாக யாரும் பொறாமை இல்லை. இப்போ கொஞ்சம் எல்லாருமே வந்து பொறாமை தான். ஸோ அதால் பார்சல் அனுப்புகிறாங்க. கட்டாயம் சொல்லி போட்டே அனுப்புங்க. ஓகே, அப்போ நாங்கள் எங்களுடைய சுபாக்காவுடைய அன்பு பார்சலை உடைத்து பார்ப்போம். ஓ காட்டு இதுதான் வந்து பார்சல். ஓ இதுதான் வந்து சுபாக்கா எங்களுக்காக அனுப்பிய பார்சல். இதுல வந்து ஜெயசீலன் சுமன் தும்பளை சவுத் கோயம்பேட்டோ சுமன் நம்பர் தான் போட்டுக்கிறது. கொஞ்சம் நான் அங்க இத்தாலி கொஞ்சம் இந்த பாசல தான் இப்ப ஏன் என்ன செய்வாங்க அங்காளெல்லாம் பாசி கரை பண்ணாங்க. அங்காளெல்லாம் ஒரிஜினல் மாவட்டத்துல இருந்து வந்துருக்கு. ஓகே, அப்ப இதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் அந்த கிறிஸ்மஸ்க்குக்கான உடுப்புகள் கொஞ்சம் அனுப்பியிருக்கேன் போலேக்கு. சுபாக்கா வந்து எங்களில் அன்பா இருக்கிறத விட எங்களோட வீட்டில் இருக்கிற குட்டீஸ்ல சரியான அன்பை நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். குறும்பு தானே பார்க்கல இதைத்தான் என்ன அனுபவம் போயிட்டு இதுல வந்து எங்களோட குட்டீஸ்களுக்கு எங்களோட எண்ணமாக்களுக்கு அன்பு இல்லை. பேர் ஒரு வாசிப்பம் தானே குடும்ப குட்டீஸ்கள் தெரியும். குடும்ப குட்டீஸ்கள் யாரா இருக்குன்னு தெரியும். குடும்ப குட்டீஸ்கள் தெரியும். உடுப்போல் யாரா சொன்னவா இது வந்து யார்கிட்ட பேருமே எழுதையில நீங்க உடைச்சு பொதுவாக காட்டுங்கோ. ஏதாவது
மாற்றம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா தான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அதுக்கு பிறகு அவை குடும்பம்னு சொல்லி இருந்தவா. யாராவது குடிஸ்க்கு வந்து அந்த பேரை சொல்லி விட்டுட்டு. ஓ சொல்லுங்க. அதாவது வந்து எங்களுடைய ஏஞ்சம்மாவும் எங்களோட மோதகத்துக்கும் மற்றது அன்ஷியாக்காண்ட ஆத்தம்மாவுக்கும் அண்ணா குட்டி விதியா குட்டிக்கும் மற்றது மோனி குட்டிக்கு வந்தது தெரியல உடைச்சிட்டு இருக்கப்பா வழியில தெரியல. சரி ஓகே. அப்ப சின்ன பிள்ளைகள் கண்ட உடனே சின்ன குட்டியானாக்கள் தான். ஓகே அப்ப நாங்க எவ்வளவு பெண்டாங்க நீங்க எல்லாரையும் கூட ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய ஏஞ்சம்மா அது அருமை கொண்டு பழுது ஒன்று வச்சுனங்கி கொண்டு இப்போ பாசல் உடைக்கிறா பிறகு எல்லாம் இந்தியாவும் பார்க்குறான். நாளைக்கு பிறகு உண்மைதான் அந்த நேரம் பாசல் உடைச்சு கழிச்சு நானும் நம்பி இந்த பாசல் உடைக்கும் பெரிய பெட்டியாக நியூஸ்லாம் என்ன பண்ண எல்லாம் மூடி எங்களை நேசிக்கிற உண்மையான இருக்கிறாங்க இருக்கிறாங்க நான் சொல்றேன். முதலாவது பிளாக்ல சொல்லுவாங்க கருப்பு கருப்பு யாருக்கு என்ன தெரியல ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். என்ன மாதிரி இருக்கு இங்க ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வந்திருக்கா போல நோபலா உடுப்புல காட்றேன் என்ன உடுப்பு வந்திருக்குன்னு சொல்லி பாக்காவ வீடியோ கால்ல காட்டி யாரா இருக்கறத சொல்லுவா. ஏன்னா உடம்பு என்ன பொறுத்தவரை லிதியா குட்டி வராங்க ரெக்கவடே. என்ன லிதியா கிட்ட அந்த எங்கட புள்ளைகளுக்கு குண்டு புள்ள வைக்க. சிலவள கேக்க பேசா இருக்கலாம் சொல்லி கொண்டில்ல நாங்க சும்மா சொல்றோம் உங்களுக்கு தெரிஞ்சல. லிதியா குட்டி வடிவாட்டாங்க. நல்ல நிறம் தானே. நல்ல ஷார்ட்ஸ். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல இப்படி பிடிச்சு காட்டு. பாவிக்குன்னல எப்படி இருக்குது இப்படியா நல்லா இருக்கு. அந்த அமெரிக்கா பார்த்து சட்டை என்ன இப்படி தான் வந்தது. நீங்க போட்டீங்கல்ல நீங்க அமெரிக்கா உடுப்பு தான் போட்டுருக்கீங்க. அந்த சொல்றது அமெரிக்கா சட்டையில சொல்லி வந்தேன். சந்திரிகா சொல்ற சந்திரிகாக்குள்ள பாவாடை இல்ல அந்த ஜீன்ஸ் மாதிரி இல்ல பாருங்க அப்படி சொல்ற ஸ்கர்ட்டும் வராது போல அந்த திரும்ப இது வந்து லிதியா குட்டிக்காக வந்திருக்கு. லிதியா குட்டியே இதுக்குள்ளே வைப்போம். லிதியா குட்டியா தான் இருக்கு உடம்பா இருக்கு. சரி அப்ப இதுக்குள்ளே வைப்போம். டாக்டர் இல்லை கிறிஸ்மஸுக்கு அப்புறம் ஒரு உடுப்பு வந்திருக்கு. நான் பார்க்காம சொல்லுவேன் யாருக்கு கொண்டுக்கோ அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் நானும். ரெட் கலர் சிவப்பு கலர் வடிவா இருக்கும். ஓ சிவப்பு கலர் வடிவா இருக்கும். ரெட் கலர் வடி இருக்காரு. தொப்பி எல்லாம் வந்துருக்கு. கண்டிப்பா கிறிஸ்மஸுக்கு எல்லாம் போடுவோம். தொப்பி அதே மாதிரி பிளாக் இது சிவப்பு கலர்ல ஷார்ட்ஸ். வாவ் நல்லா பெல்ட்டும் இருக்கு. இப்படி போடுறது வழியா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. நாங்க வந்து நாளைக்கு டவுனுக்கு போய் உடுப்பு எடுப்போம் இருந்து நாங்க ஏன்னா நல்லா இருக்கு. மட்டும் மட்டும் காணும் போது எனக்கு உங்களுக்கு மட்டும் இங்க புறா என்னெல்லாம் கிடக்குது போவல்லாங்களே போவல்லாம் குத்தி இந்த கலக்கு கலக்குறாங்க. போ என்னட ஊத்துறன்னு சொல்லுங்க. இதுக்கு தான் நான் ஊத்துறேன். என்னட ஊத்துறன்னு ஊசியா ஊத்துறதோ. ஊசியா தான் தரமா போய் இது வந்து இதுக்குள்ள வச்சு குத்தி இருக்கறதா பண்டிகைக்குள்ள வடையா இருக்கும். அப்ப இந்த புறாக்கள் கலக்க போயிடும். அதுவும் இல்ல கிறிஸ்மஸுக்கு மேல சோப்பு கலர்ல உடுப்பு. மற்றது என்னன்னு சொன்னா குழந்தைகளுக்கு நாங்க பெருசா உடுப்படுத்து போடுறது கூட வேணாம். எது விசேஷங்கள்னா கூடுதலா அவங்க அனுப்புறது. மற்றபடி நாங்க சும்மா வீட்டுக்கு அடிக்கடி எடுக்கிறாங்களே விசேஷங்கள்னா அவங்க கூடுதலா அனுப்புறவங்க. தம்பி குட்டி பிறகு எங்களை நிறைய பேர் அதான் சொல்றேன். மற்ற குட்டி சொல்லுக்கு நல்லா இருக்கு. விதையெல்லாம் கூட வாங்குறது விதையெல்லாம் கூட வாங்குறது இதா இருக்கு.
இது என்ன கீழே என்ன போட்டு போடுறதோ இல்ல இது அப்படிதான் வண்டி இருக்கிற மாதிரி போடுறது இப்படி நிக்கணும். ஆத்தி நல்லா போட விளாட்டு டீ-ஷர்ட்டை போட்டு போடுறா நல்லது. டிஷர்ட் போட்டு போடலாம் இந்த ஆத்துமா வந்து அதுக்குடி வந்து அரசான் இருக்கு. கேப் ஹேண்ட் எல்லாமே சரி. இங்க வந்து பாப்பாடா வந்தாரு ஓ, உங்களுக்கு தெரியாதா? நான் காட்டிட்டேன் நான் இந்த அரவாசியை காட்டுறேன். நாங்க வெள்ள டிஷர்ட் போட்டு போடலாம் ஏன்னா உலாத்துக்குள்ள நிக்கும் ம். அந்த வாழம் பிறகு நான் தெரியும் மாத்த ஆனா மாட்டேன் இருந்தாலும் இந்த உடுப்புக்கும் இந்த விலை கூடித்தான் போச்சு. ஆனா அடுத்தது மாடலா இருக்கு பாப்போம். அப்ப இவான் பிரெட் தான். இவான் சோப்பு தான் அப்ப. இதே கேஸ் போலாங்கிறாங்க பாப்போம் எங்களோட செல்ல குட்டியெல்லாம் போ இந்தாங்க இதை முடிச்சுட்டு இது யார் இருக்குதா? விலையெல்லாம் கூட வாங்கலங்க. துண்டு துண்டு இது என்ன தாரி கட்டுற தாரி ப்ளவுஸ் ஒரு மாதிரி என்ன இது அளவும் பெறாத ஒரு இல்லையோ? இது ஏஞ்சு மாக்கு இல்ல ஏஞ்சு வேணா இணைச்சு பார்க்கணும். ஏஞ்சு அப்படி போடுறதே இல்லை ஒரு காலம். பாக்கல போட ஏஞ்சு தம்பி ஒரு காட்டு சொல்லமா இஞ்சி ஸ்கர்ட் கொஞ்சம் நீளமா வந்து ஸ்கர்ட் ஓகே. ஓகே இது அந்த இது பார்க்க போனா அந்த இதுகள் மாதிரி இருக்கலாம் அந்த பள்ளி கூட இண்டோல இண்டோர் ஐட்டங்கள் ஐட்டம்ல போடுற மாதிரி இது மன சோப்பு கலர்ல கிறிஸ்மஸ் சோப்பு தானே. இப்போ சோப்பில் அனுப்பியிருக்கலாம். அவையே நெருக்கி வைப்போமே. அப்படியே வைங்க வைங்க யாராவது இருப்போம். அவங்கள ஹோல்ட் பண்ணி யார் யாருக்கு அனுப்புன்னு சொல்லி கேட்டுட்டு நாங்கள் கொடுப்போமா. ரைட் யாருக்கும் தெரியல அந்த உடுப்பு இன்னைக்கு மணிவாட்டாங்க இது ஓ இது நல்ல பிங்க் பொடி பெல்லிட்டு பர்ஸு போஸு பெல்லிட்டு பர்ஸ் காட்டு. இப்படி கட்டி போடுது கழுத்து கலைக்குது இது யாருக்கா உடனே அந்த போஸ் ஐட்டம் டெவலப் யாருக்கா தெரியல யாருக்கு நம்மா எனக்கு தெரியா கேட்டுட்டு செய்வோம். நல்லா பிடிச்சிருக்கு இது. சரி இது ஒரு செட் ஒன்று இடுப்புல கட்டி எல்லாம் வந்துருக்கு இதெல்லாம் கட்டி காட்டில அது கட்டாயம் கிறிஸ்மஸுக்கு எல்லாம் போடுவேன் தானே. பார்க்க கூடுமா? தெரியல யாராருக்கும் தெரியல. உண்மைக்கு சொல்லுவேன் யாராருக்கும் முதல் உடுப்பு மட்டும் எனக்கு தெரிஞ்சது முதல் ரெண்டாவது மோதவத்துக்கும் அவாக்கும் வந்து தெரியல. இது வந்து உங்களுக்கு இது இருக்கு உடைச்சு அந்த குடி மொழி உங்களுக்கு யாருக்கு முருகலை பார்க்கல அவங்க சொன்னது குட்டீஸ் எனக்கு தானே. இப்போ உடைச்சி வடதான ரொம்ப குட்டி வந்து வடியா இருக்கு மழையா இருக்கு. சூப்பரா இருக்கு மா நல்லா இருக்கு இருக்கு. இது கொஞ்சம் நடுவலான தண்ணி தெரியாட்டா அதாவது தெரியலங்கள் சரி நாங்கள் பார்ப்போம். யாருக்கு தெரியல ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் இங்கேயும் விலை உண்ண கடையெல்லாம் எல்லாம் எடுத்துருக்கேன். டிஷர்ட் மட்டும் இது வந்து அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி 2700 போடுற அந்த டிஷர்ட் விலை மட்டும் அடிக்கிற விலை தெரியாதம்மா. ஆளுக்கு இந்த ஷோர்ட்ஸுகள் டிஷர்ட்டுகள்னா சரி. அவ வெளியில அப்படியே அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இதே வெப்பம் யாருக்குன்னு தெரியல எல்லாத்தையும் கேட்டு கொடுப்போமே. உண்மையாவே இது வந்து சும்மா எங்கி போடுறதுன்னா எல்லாம் உடுப்புகள் எல்லாம் சின்ன சின்ன உடுப்புகள்லாம் ஆனால் காசு வந்து ஒரு பெரிய அளவான ஒரு காசு. அது நாங்கள் கொடுக்க நாங்கள் சுவாகாக்கள் நாங்கள் ஏன் சுவாக்கா வந்து வேலை செய்ய நீங்கள் அஞ்சாண்டான நீங்கள் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட சொல்லி தான் நாங்கள் அளவான உடுப்புண்டாலும் எடுத்திருப்போம். சொல்லாமல் கொள்ளாமல் அப்படி அனுப்பியிருக்கியல் மற்றது எல்லாமே இல்லை எல்லாமே உடுப்பு விலை. ஸோ அவங்கள எங்களில் இருக்கிற அன்பில் அனுப்பியிருக்காங்களே அதுக்கு நன்றி சொல்லணும் முதல். ஓகே இவ்வளோ தான் வந்து பார்சல் பாருங்கள். இது வந்து கிறிஸ்மஸுக்காக எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குட்டீஸுக்கும் அனுப்பியிருக்காங்க. அதாவது வந்து சின்ன நல்லா குட்டீஸுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க. குட்டீஸ் நிறைய பேர் இருந்தாலும் எல்லா குட்டீஸுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கிறான். உண்மையிலே
பெரிய சந்தோஷம் எனக்கு. 2 பேரும் கொடுக்கறதுல காசு மிச்சம். அதே மாதிரி கிறிஸ்மஸுக்கு எல்லாம் போட்டு வந்தானே கட்டாயம் ஒரு வீடியோவாக நாங்கள் பண்ணிட்டு வந்தானே. ஓகே, அப்போ நீங்கள் சுவாக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, சுவாக்கா நண்பை பாருங்க. அவன் நேசிக்கிறது வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி பிள்ளையில அந்த எல்லாத்துக்கும் நேசிக்கிறா. நான் என்ன போட்டு இல்லை டிரெக்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்க எனக்கு அவள் வந்து எல்லா குட்டி சொல்லைக்கும் ஒரு குட்டியே தவற விடாமல் அனுப்பிட்டு போல இருப்பா. எல்லாரும் அனுப்பியிருக்கா. இதே யார்கிட்ட அவாவே ஹோல் பண்ணி கேட்டு கொடுக்கலாம். உண்மையிலே சுவாக்கா மறுபடியும் நன்றி சொல்லி பிரிக்கிற மட்டும் நினைக்காதீங்க. இருந்தாலும் உங்களாவது நீங்கள் செய்திருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் நன்றி சொல்கிறதெல்லாம் பிடிக்கான்னு சொல்லுவீங்க. என்ன செய்யறது? சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் சொல்லித்தான் ஆகணும். எங்களோட மோதவத்தனால நித்திரை ஆகிட்டு தான் வீடியோ எடுக்கிறனாங்க. அதை கொஞ்சம் ஒழும்பிடுறார். எலும்ப எஞ்சமா என்ன செய்யறாங்களா கொஞ்சம் மேனைக்கான நித்திராங்களா போட்டு ஆடி அக்கா கொஞ்சம் அக்கா வெளியே அக்கான்னு சொன்னாலே பொறுப்பாக இருக்கிறதா. உண்மையிலே அக்கா மூத்த கும்பல பிள்ளைன்னு சொன்னால் எல்லாருக்குமே இசைஞ்சு போகிறவங்க தான் அந்த மூத்த கும்பல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கம்மா அம்மா என்ன மாதிரி ஆட்டுவாவோ அதே மாதிரி ஆட்டி காட்டெல்லாம் ஆனால் வறுமையோட நிற்கிறான். கட்டாயம் இன்னொரு நாளைக்கு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் காட்டலாம். ஓகே, அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிக்க போகிறோம். மறுபடியும் சுவாக்கா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சுவாக்காக மேலே மேலே ரொம்ப ரொம்ப நன்றியான்னு சொல்லலாம். நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். காத்து கொண்டிருக்கிறோம். நிறைய ப்ரோக்ராம்கள் போக வேண்டிய இடங்கள் எல்லாம் போகணுமே. என்ன முறை போன முறை விலையும் காரில் இந்த முறை ஆட்டோ உண்டு. மட்டக்களப்பெல்லாம் போயிட்டு வந்தாங்க. சரி, ஓகே சுவாக்கா அவங்களுடைய வேலைக்காக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். மறுபடியும் சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடித்து கொள்கிறோம். நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா நான் வந்து சுவாக்கோட போன் கதைக்கு வந்தாங்க. ஏன்னா வந்து கதைக்கு நாங்கள் இது அனுபவித்தே சொல்லிக்கே நான் சொன்னேன் சுவாக்கா இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க தேவையில்லாம் கண்டிப்பா சொன்னீங்கன்னா அப்போ தான் சுவாக்கா சொன்னா இது வந்து நான் உங்களுக்கு அனுப்பல வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு தானே அனுப்பி விட்டுனாங்க. ஓகே, அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படி எங்களுடைய சேனலுக்கு யாராவது வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே எங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும். அப்படியே வீடியோ பார்த்து முடிய மறந்துடாமல் அந்த லைக் பட்டனையும் ஒருக்கா அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடியோ இன்னும் சில பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விரைவிட்டுக் கொள்கிறோம். பாய்.